ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் நம்ம வந்து போன வீடியோ வந்து சாம்பார் தூள் பார்த்தோம். சாம்பார் தூள் ரெசிபி எப்படி அரைக்கணும், எப்படி வறுத்து, எப்படி எந்தெந்த அளவுகளோடு நம்ம அதை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கருப்பு உளுந்து இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து இட்லி பொடிக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம் வாங்க. எல்லாமே நம்பர் 1 குவாலிட்டி தான். பொருளுமே தரமான பொருள்கள் எல்லாமே நம்ம கருப்பு உளுந்து இட்லி பொடியில். இது கண்டிப்பாக வந்து பெண்கள் அனைவருமே கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். ஆண்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஆண்களுக்கு நம்ம சம்பாதிக்கிறவங்க, அவங்களுக்குமே வந்து கருப்பு உளுந்தில் எல்லா ஐட்டங்களும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப பெனிஃபிட் அதில் வந்து. இப்போ வாங்க நம்ம கருப்பு உளுந்து இட்லி பொடிக்கு என்னென்ன இதுன்னு பார்த்துடலாம். முதல் அளவுகளோடு பார்த்துடலாம். 1 கிலோ வந்து நம்ம கருப்பு உளுந்து எடுத்துருக்கு. உடைச்சது கருப்பு உளுந்து நம்பர் 1. அதேமாரி நம்பர் 1 கடலைப்பருப்பு 1 கிலோ எடுத்துருக்குது. இங்கே வந்து இதுக்கு இந்த இட்லி பொடிக்கு அளவாக 1/4 கிலோ அளவாக வர மிளகா எடுத்துருக்குது. நல்லா சிகப்பு மிளகா. கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துருக்குது. ஜீரகம் வந்து 50 கிராம். எள்ளு வந்து 200 கிராம் எள்ளு சேர்த்துருக்குது. இங்கே வந்து பெருங்காயம் 50 கிராமு. மிளகு வந்து 25 கிராம். இதுதான் நம்ம கருப்பு உளுந்து இட்லி பொடிக்கு தேவையான பொருள் வந்து. இப்போ வந்து நம்ம கருப்பு உளுந்து இட்லி பொடிக்கு வந்து நம்ம வறுத்துடலாம். நல்லா பக்குவமாக நல்லா மணத்தோடு வறுத்து அரைச்சோம்னா நல்லா குறைப்படுத்த கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இட்லியோட தோசை பொடி இட்லி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சாதத்தோடவே நம்ம கருப்பு உளுந்து இட்லி பொடி மெயினாக வந்து காலையில் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், மதியத்துக்கு லஞ்சாகவும் கூட நம்ம சாப்பாட்டில் எண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். நல்லெண்ணெய் நெய்யை விட நல்லெண்ணெயில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடி ஐட்டம் சாப்பிட. இப்போ வாங்க நம்ம கருப்பு உளுந்து இட்லி பொடி நம்ம வறுத்துடலாம். கருப்பு உளுந்து 1 கிலோ போட்டுடலாம். உங்களுக்கு இட்லி பொடி வந்து கொஞ்சம் நல்லா காரமாக சுருக்குன்னு இருந்துட்டு இட்லி பொடி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இட்லி பொடி எப்பவுமே கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் டேஸ்ட்டு. நல்லா அந்த மணம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மணமே இப்போ பாருங்கள் எப்படி மணம் வரும். நல்லா மணம் வரணும். அதே மாதிரி வந்து கருப்பு உளுந்து வறுக்கிறப்ப வந்து நல்லா அந்த கலர் நமக்கு தெரியும். நல்லா மெரூன் கலர் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துடணும். அப்போ தான் இட்லி பொடி நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்துடணும். பாருங்கள், நான் 2 பேஜாக எடுத்துட்டேன். கொஞ்சம் எடுத்துட்டேன், ஏன்னா கிளறமுல, அதனால் கொஞ்சம் எடுத்துட்டேன். 2 பேஜாக வறுத்துட்டுருக்குறேன். இந்த அளவுக்கு கலர் பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கு வந்து கருப்பு உளுந்து வந்து. இப்போ அவளை எடுத்து கொட்டிடலாம். கருப்பு உளுந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா முறுமுறுன்னு அந்த மணத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே கருப்பு உளுந்து பாருங்கள் எப்படி வறுத்தாச்சுன்னு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். அதேமாதிரி கடலைப்பருப்பு வந்து நம்பர் 1 குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வறுத்துடணும். நல்லா வறுத்து வச்சுருங்க. இப்போ எடுத்து கொட்டிடலாம். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு, உளுந்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதுக்கு வந்து இப்போ எள்ளு 200 கிராம் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி பொடிக்க டேஸ்ட்டு கொடுக்குறது. எள்ளு வந்து நல்லா படப்படன்னு வெடிக்கணும். அந்த அளவுக்கு வெடிச்சு இட்லி பொடி மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம யோகாஸ் இட்லி பொடியை இது அடிச்சுக்கிற சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வெடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், படப்படந்து. இந்த மாதிரி வெடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கருப்பு உளுந்து இட்லி பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம அரைச்சி பொடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நைஸாக, நல்லா இப்படி நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம நல்ல நெய்யை ஊற்றி சாப்பிட அந்த இட்லிக்கு சூப்பராக இருக்குது. இது பொடி இட்லி எல்லாமே செய்யலாம். நம்ம உங்களுக்கு செய்ய முடியுது இந்த மெஷர்மெண்ட்டில். இதை விட நீங்கள் கம்மியாக செஞ்சுக்கோங்க. இருக்கிறதே இருக்குது. நம்ம யோகாஸ் கருப்பு உளுந்து இட்லி பொடி ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம். உங்களுக்கு 100 கிராம் 50 கிராம் 1/4 கிலோ 200 கிராம் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த சாதத்தோடையும் பெசஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். கருப்பு உளுந்து இட்லி பொடி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்மளும் சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது கருப்பு உளுந்தில். கண்டிப்பாக அந்த பொடி வேணுன்னா நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. யோகாஸ் கருப்பு உளுந்து இட்லி பொடியில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணால் 2 நாள் 3 நாள்லேயே உங்களுக்கு வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளை யோகா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து யோகாஸ் கருப்பு உளுந்து இட்லி பொடி வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி சாப்பிட்டு என்ஜாயாக இருங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.